இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் இதோ இந்த வாரத்தின் முதலாம் நாளிலும் தேவ சமூகத்திலிருந்து நாங்கள் உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவே இரட்சகர் ஊழியத்தின் மூலமாக நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த தலைப்பிலே பேசிக்கொண்டு வருகிறோம். கடந்த வாரங்களில் தியானித்தோம். ஆதியாகமம் 12 2ஆம் வசனம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். யாருக்கு சொல்லப்பட்டது? ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த வாக்குத்தத்தத்தின் பகுதிகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்கிறவர்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திற்கும் நிபந்தனை உண்டு. கட்டளைகளுக்கு கீழ்ப்பட வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னவர் அவருக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். ஆதியாகமம் 12:1, நீ உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கடந்த நாட்களில் தியானித்தோம். தேசம் என்பது ஜென்ம சுபாவங்கள், இனம் என்பது பெருமை, தகப்பனுடைய வீடு என்பது பாரம்பரியங்கள், நேரம் நாள் கிழமை பார்ப்பது. புறப்படு, விட்ட இடத்துலேருந்து எழும்பிடணும், நிற்கக்கூடாது. எதற்கு புறப்படணும்? கர்த்தரை தேடுவதற்கு என்று பார்த்தோம். இதோ இந்த நாட்களிலே 5வது நிபந்தனை, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் சொல்கிறார், புறப்பட்டுட்ட, சரி, என்னை தேடுற, கரெக்டு, இப்போ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆபிரகாமை அழைத்தவர் ஆண்டவர் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கர்த்தர் காண்பிக்கும் தேசம் அது எது? இந்த பூமியினுடைய வாழ்க்கை முடியும் பொழுது ஒரு பரலோக வாழ்க்கை இருக்கிறது. அடிக்கடி கேட்பாங்க, என்னுடைய உறவினர்கள் நிறைய பேர் கேட்பாங்க, சரி இயேசுவை பின்பற்றினா ரைட்டு, இயேசு சாமியை கும்பிட்றேங்கிற கரெக்டு, அப்புறம் இந்த ஊழியம் எதுக்கு போனேன்? எதுக்கு அந்த ஊழியம் அவசியமா? அவரவர் விருப்பப்பட்ட தெய்வத்தை வணங்கிட்டு போட்டோம், நீ எதுக்கு போகணும்? தேவ பிள்ளைகளே, மனிதன் மரித்த பின்பு ஒரு வாழ்வு உண்டு என்பதை இந்த வேதத்தை படிக்கும் பொழுது நான் தெரிந்து கொண்டேன். புறப்பட்டேன் தேவனை தேடும்படி. தேவனை தேடும் பொழுது ஆண்டவர் எனக்கு வேதத்தின் மூலம் சொல்லிக் கொடுத்தது, மரித்த பின் ஒரு வாழ்வு உண்டு. அதற்கு இரட்சிப்பு அவசியம். இரட்சிக்கப்பட்டவர்களைத்தான் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அந்த இரட்சிப்பு, அந்த இரட்சிக்கப்பட்ட தேசம், அதற்கு தான் தேவன் காண்பிக்கும் தேசம். மரித்த பின் நாம் போக வேண்டிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நான் போக ஆரம்பித்தேன். ஆபிரகாம் தேவன் காண்பிக்கும் தேசம் கானான் தேசம் என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டு போனார். அங்கே எதுவும் குறைவில்லை. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம். அங்கே அநேக பாட்டெலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. மோட்ச லோகம் செல்லும் சுக்கு சுக்கு வண்டி. அந்த மோட்சத்திலே பசி இல்லை, பட்டினி இல்லை, தாகம் இல்லை, ஒன்றுமில்லை. ஆனால் வேதத்தை படித்த பின்பு நான் புரிந்து கொண்டேன், இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். மனிதன் மரித்த பின்பு போக வேண்டிய அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த பரலோக தேசத்துக்கு போகிறதற்கு கர்த்தர் காண்பிக்கிற தேசம் அதுதான். அதற்கு ஒவ்வொரு மனிதனும் புறப்பட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். ஆதியாகமம் 12:4 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் சொன்னபடியே புறப்பட்டு போனான். யாரு? ஆபிரகாம். நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய ஆலயம், அதிலே நடக்கிற ஜெபங்கள், ஆராதனைகளில் கலந்து கொள்ளும்படி போகிறோமா? சிலர் சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் நல்லா வீட்டில் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் என் கூட பேசுகிறார், எல்லாம் இருக்குது, நான் இதுக்கு சர்ச்சைக்கு போகணும்? தேவன் காண்பிக்கிற தேசம் பரிசுத்தவான்கள் கூடி இருக்கிற இடம். பரலோகத்திலே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் தூதர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பார்க்கிறோம், 1,10,000 பேர் மீட்கப்பட்டவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் அந்த தேசத்துக்கு போகணும். அதுக்கு தான் புறப்பட்டோம்.
இப்போ போகிறோம். நான் போகிற இடம் எங்கே அநேகருக்கு தெரிவதில்லை. ஏதோ இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் என்பதல்ல, நாம் எங்கே போகிறோம்? தேவன் காண்பிக்கும் தேசம் சமாதானமான இடம். மரித்த பின் ஒவ்வொரு மனிதனும் போக வேண்டியது. அதற்காகத்தான் இந்த ஊழியத்துக்கு நான் வந்தேன். தேவ பிள்ளைகளே, இயேசு என்ற இரட்சகர் இருக்கிறார். அந்த இரட்சகர் மூலமாக மரித்த பின் நாம் போக வேண்டிய ஒரு இடம், ஒரு பரலோகம் இருக்கிறது. மனிதன் மரித்த பின் 2 தான், பாதாளம், பரலோகம். இயேசுவை பின்பற்றி போகிறவர்கள் இந்த ரட்சிக்கப்பட்ட தேசமாகிய அந்த பரலோகத்துக்கு போக முடியும். இயேசுவை விட்டு விலகி போகிறவர்கள் பிசாசை பின்பற்றி பாதாளத்துக்கு போவார்கள். அதனால் தான் ஆண்டவர் சொல்றார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவராகிய தேவன் காண்பிக்கும் தேசத்துக்கு ஆபிரகாம் அந்த வழி கூட தெரியாது, அவன் புறப்பட்டு போனான். ஆண்டவரை பின்தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் யாரை பின்தொடர்ந்து போகிறோம்? எல்லாரும் நினச்சாங்க, இவளுக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிட்டு இந்த 14 வயசில் ஆண்டவரை பின்பற்றுறேங்கிறா, இந்த 18 வயசில் ஊழியத்துக்கு போகிறேங்க. தேவ பிள்ளைகளே, நான் பெற்றுக்கொண்ட இந்த இன்பம், நான் புறப்பட்டு போனேன் என் தேவனாகிய இயேசுவின் பின்னே. அது ஒரு ரட்சிப்பின் அனுபவம், அது ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு வழி. இந்த உலக பிரகாரமான ஒரு தேசம் அல்லது, தேவன் காண்பிக்கும் தேசம் வித்தியாசமானது. அது பரிசுத்தவான்கள் வாழ்கிற ஒரு தேசம். அதனால தான் பல பாடலில் சொல்லுவாங்க, ஒரு பாட்டில் பாடுவாங்க, பரலோகத்தை பரிசுத்தவான்கள் பரிசுத்தர்கள் நிரப்புவார்கள் என்று பக்தன் பாடியிருப்பார். ஆனால் உணர்ச்சி மிகுதியில் பாடுறாங்க, பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார்கள். இந்தியர்கள் நிரப்ப முடியாது. பரிசுத்தம், அவன் இந்தியனா, அமெரிக்கானா, ஜப்பானா, யார் என்பது முக்கியமல்ல. பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமான அந்த தேசத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் ஆயத்தமா? போ, கர்த்தர் சொல்லிட்டார், போகிறோமா? சர்ச்சுக்கு போகணும். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்பது வேதத்தில் யாத்ராகமத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகம் 20ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் 10 கட்டளைகளை மோசேயை கொண்டு சொன்னார். அதிலே ஒரு கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அந்த தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை எத்தனை தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தவறாமல் போகிற எத்தனை பேர்? தொடக்கம் முதல் அங்கே போய் ஆராதனையில் கலந்துக்கிறீங்களா? இல்லை பிரசங்க நேரத்துக்கு போகிறீங்களா? ஏனோ தானமனு உங்கள் இஷ்டப்பட்ட நேரத்துக்கு போகிறீங்களா? கர்த்தர் காண்பிக்கும் தேசம் ஒரு பரிசுத்தமான தேசம். சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் அங்கே செய்யப்பட்டிருக்கும். அது ஒரு பாவம் இல்லாத ஒரு தேசம். அங்கே நாம் போவதற்கு ஆயத்தமாக வேண்டும். தேவ பிள்ளைகளே, நான் அந்த தேசத்துக்கு போக வேண்டும். பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்பட தேவாலயத்துக்கு போவது மிகவும் முக்கியமான காரியம். அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், இந்த நாட்களிலே சங்கீதம் 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது, உமது ஆலயத்தில் பிரவேசித்து பயபக்தியுடன் நம்மை தொழுது கொள்வேன். உமது ஆலயத்தில் பிரவேசித்து பயபக்தியுடன். ஆலயத்தில் பிரவேசிக்கிற எத்தனை பேர் பயபக்தியோடு இருக்கிறாங்க? அருமையான தேவ பிள்ளைகளே, நான் இந்து மார்க்கத்திலிருந்து இயேசுவை பின்பற்ற வந்தவள். எங்கள் வீடுகளில் கூட வெள்ளி செவ்வாய் வீட்டெல்லாம் கழுவாங்க, ஒரு பயம் உண்டு. ஒரு தடவை நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் சொன்னாங்க, சிஸ்டர் ஜெபிங்க, எங்களுக்கு வீடு வாடகைக்கு போகணும். ஆனால் கிறிஸ்டியன் மட்டும் வேண்டாம்னு ஜெபிங்க. எனக்கு கஷ்டமாகி போச்சு. என்ன சிஸ்டர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு கிறிஸ்டியன், கிறிஸ்தவங்க வேண்டாம். சிஸ்டர் சுத்தமாகவே வைக்க மாட்டாங்க. அழுக்கு மூட்டை துணியெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க. தேவனுக்கு பயப்படுற பயம் கிடையாது. துணிகரமாக பாவம் செய்வாங்க. சாட்சி எப்படி வருகிறது பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பயபக்தியுடன் ஆலயத்தில் பிரவேசித்து அவரை தொழுது கொள்கிற அனுபவம் உண்டா? பரிசுத்தவான்களின் ஐக்கியம் வேணும். துன்மார்க்கர்களை விட்டு நாம் விலக வேண்டியது மிகவும் அவசியமான காரியம். புறப்பட்ட நாம் இந்த அக்கிரமக்காரர் எல்லாத்தையும் விட்டு துன்மார்க்கரை விட்டு விலக வேண்டும். சங்கீதம் 5:4 வசனங்கள் சொல்கிறது, துன்மார்க்கனை கர்த்தர் வெறுக்கிறார், பொய் பேசுகிறவர்களை வெறுக்கிறார். இந்த அனுபவத்தை விட்டு நாம் பரிசுத்தமாய் வாழக்கூடிய
ஒரு ஐக்கியத்துக்குள் போக வேண்டும். மரித்த பின் ஒரு வாழ்வு உண்டு. ஒரு மனிதனை கர்த்தர் பூமியில் ஆசீர்வதிக்க விரும்புகிறது பரிசுத்தமான ஒரு தேசத்துக்கு போக. பரிசுத்தமான வாழ்க்கை மிகவும் அவசியம். அதனால தான் வேத புத்தகத்திலே பரிசுத்த வேதாகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ, பரிசுத்தமான தேசத்துக்கு போக ஆண்டவராகிய தேவனை பின்பற்றுவது மிக முக்கியமான காரியம். நான் காண்பிக்கும் தேசம், தேவன் காண்பிக்கும் தேசம் பரிசுத்தமான பரலோகம். அங்கே பரிசுத்தவான்கள் மட்டும்தான் போக முடியும். கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறவங்க போக முடியாது. நானும் சர்ச்சைக்கு போனேன், காணிக்கை கொடுத்தேன், தசம பாகம் கொடுத்தேன், அதையெல்லாம் அந்த உலகத்தில் செட்டில் பண்ணிடுவார். பரிசுத்தம் மட்டும்தான். பரிசுத்தமான தேசத்துக்கு போக ஆயத்தமா? இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, கண்களை மூடி நாம் செபிப்போமா? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமுக்கு சொன்னவர் இதோ உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, 5வது நிபந்தனையாக கர்த்தர் சொல்கிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அது ஒரு பரிசுத்தமான பரலோக தேசம். பரிசுத்தர்கள் மட்டும்தான் அங்கே போக முடியும். மரித்த பின் ஒரு வாழ்வு உண்டு. ஒரு வேளை பார்த்துட்டு இருக்கீங்களா? பாவமான இந்த உலகத்தில் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாம் தேவன் சொன்னபடியே புறப்பட்டு போனான். நீங்களும் தேவன் காண்பிக்கும் தேசத்துக்கு போக அவர் சொன்னபடியே புறப்பட்டு போறீங்களா? அந்த தேசம் பரலோக தேசம். அது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியப்பட்ட தேசம். அங்கே தூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிற தேசம். பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை தேவன் அருவருக்கிறது. ஆலயத்துக்கு சென்றால்தான் நமக்கு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் ஆராதனைக்கு போய் ஆராதனையில் கர்த்தரை தரிசித்து எப்படி வாழணும், அந்த பரிசுத்தவான்களின் ஐக்கியம், அந்த பரிசுத்தவான்களின் கூடுகை மிகவும் முக்கியம். இதுவரைக்கும் சரியாய் ஆலயத்துக்கு போகாமல் இருக்கீங்களா? ஈஸ்டர், கிறிஸ்மஸ், புது வருஷம் இதுக்கு மட்டும் போயிட்டே இருந்துக்கிட்டு இருக்கீங்களா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு கிறிஸ்தவன் கூடி ஆராதிக்க பரிசுத்தவான்களின் ஐக்கியம் மிகவும் அவசியம். இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை இனிமேல் நான் ஆலயத்துக்கு போகாமல் என் சொந்த வேலைகளை செய்து கொண்டிருக்க மாட்டேன். ஓய்வு நாளை நான் பரிசுத்தமாய் ஆசரிப்பேன். தேவன் காண்பிக்கும் தேசம் பரலோகம், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமாய் இருக்கிற இடம். அங்கே போகும்படி கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார். சிறுவனே, சிறுபிள்ளையே, வாலிபனே, இன்றைக்கு தீர்மானம் எடு. ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே அல்ல, அது ஹாலிடே. அது ஒரு பரிசுத்தமான நாள். உன் இஷ்டத்துக்கு உன் வேலையை செய்யாத. பரிசுத்தவான்களை கூடுகைக்கு சீக்கிரமாக போய் கலந்து கொள்ளுங்க. மரித்த பின் இப்படிப்பட்ட ஒரு இடம், அந்த பரலோக அனுபவம் நமக்கு வேண்டும். அங்கே போக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிற ஒரு அனுபவம் வேண்டும். ஆண்டவரே, இந்த டிவியிலே விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்கப்பா. இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உலகத்தில் என்னத்தையும் சாதிக்க போறேன்னு இருக்கிற மக்களை என் தேவன் நீர் பேசுவீராக. மரித்த பின் ஒரு வாழ்க்கை உண்டு. அது தேவன் காண்பிக்கும் தேசமாகிய பரிசுத்தமான பரலோகம். நான் எங்கே போக போகிறேன்? நான் அங்கே போக இப்பொழுதே ஆபிரகாம் சொன்னபடியே நான் புறப்பட்டு போக போகிறேன். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார். ஆபிரகாம் புறப்பட்டு போனான். நானும் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கட்டளையிடுங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் எங்களையும் ஆசீர்வதிக்க நீர் சித்தம் கொள்வீராக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமாண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள இந்த 5 நிபந்தனைகளையும் கை கொண்டு அதன்படி நடக்க ஆபிரகாம் சொன்னபடி இவர்களும் புறப்பட்டு போக கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய கரங்களை தாழ்த்துகிறோம். உடைய ஆசீர்வாதத்தோடு எங்களை அனுப்பும் நல்ல பிதாவே, ஆமேன்.